ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த பூந்தி லட்டு நம்ம ரொம்ப டஃப்னு நினச்சிட்ருப்போம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பூந்தி லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கணும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்காக 2 கிளாஸ் சர்க்கரையை அளந்து ஊற்றிட்டு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சுகர் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அடுப்பில் காய்ச்சிப்போம். இந்த லட்டு செய்யறதுக்கான கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ட்ரிங் பாகு வந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம காய்ச்சிட்டோன்னா சர்க்கரை திருப்பியும் இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஒரு ஸ்ட்ரிங் வர வரைக்கும் மட்டும் காய்ச்சணும். காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாகு கூடையே நம்ம ஏலக்காய் பொடியும் தட்டி போட்டுடலாம். அடுத்துதான் நம்ம இப்போது பூந்தி செஞ்சுக்கலாம். அதுக்காக 2 கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த கடலை மாவு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் விட்டாலே சரியாக இருக்கும். அதனால் பார்த்துட்டு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே நல்லா கையில் கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸஸ் ஆட் பண்ணலாம். இல்லைனா உள்ளுக்குள்ளே நிறையா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் நல்லா கையில் நல்லா கலக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதனுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காய விட்டுருவோம். நல்லா காஞ்ச எண்ணெயில் தான் இந்த பூந்தி பொரிக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணோம் அப்படின்னா பூந்தி அழகாக எண்ணெயில் விழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியுமே அழகாக குண்டு குண்டாக விழுந்திருக்குல்ல. இது ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த பூந்தி ஜஸ்ட் நம்ம கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெஸ் ஆகணும். மிக்சருக்கு போடுற மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது. நமக்கு இது எல்லாமே அந்த சத்தம் அடங்கிடுச்சு அப்படின்னாலே அந்த பூந்தி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதனுடைய சத்தம் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போது நமக்கு பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதே எல்லாமே நம்ம எடுத்துடலாம். நம்ம ரெடியாக காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பாகுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பூந்தி பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பாகுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பூந்தியுமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அடுத்ததாக நெய்யில் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம். எவ்வளோ சிம்பிளான இந்த பூந்தி லட்டு குயிக்காக செஞ்சிடலாம். வித்தின் ½ அன் ஹவரில் நமக்கு எல்லா லட்டுமே பொரிச்சு எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமான நெய் வாசனையோட சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான பூந்தி லட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பின் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறையவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.